இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 4வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிற நேரம். இன்னும் மனுஷர்களிடத்தில் அவர் பேச ஆரம்பிக்கல, ஊழியத்தை ஆரம்பிக்கல. ஆனால் அதற்கு முன்பதாக அவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு 40 நாட்கள் அவர் இந்த நேரத்திலும் பிதாவாகிய தேவனால் நியமிக்கப்பட்டார். 40 நாட்கள் அவர் சோதனைகள் எல்லாம் கடந்து அதில் ஜெயம் பெற்ற பிறகு அவர் ஊழியம் செய்யும்படி அவர் வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றார், கரையேறினார், ஆவியானவர் அவரை நிறைத்தார். உடனே அந்த ஆவியானவர் அவரை நேராக வனாந்தரத்திற்கு கூட்டிக் கொண்டு சென்றார். அங்கே வனாந்தரத்திற்கு அவர் கொண்டு செல்லப்பட்டதின் நோக்கமே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் தெளிவா சொல்லுது. அவர் ஆவியானவரால் தான் நடத்தப்பட்டார். ஆனால் அந்த ஆவியானவர் அவரை எங்க நடத்துகிறார்னா பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கூட்டிக் கொண்டு போகிறார். அதுல ஒரு பர்பஸ் இருக்கு, அதற்கு ஒரு இடம் செலக்ட் ஆயிருக்குது. அந்த இடத்திலே அந்த நோக்கத்தோடு இங்கே ஆவியானவர் நடத்தி கொண்டு போறார். இப்ப எல்லாம் ப்ரிப்பேர்டா இருக்குது சோதனை. அடுத்த 40 நாட்கள் இரவும் பகலும் அவருக்கு சோதனை. இப்ப இயேசு கிறிஸ்து அந்த நாட்களை உபவாசத்திற்கு நியமித்துக் கொள்கிறார். ஏன்னா சோதனைகளை ஜெயிக்கணும்ன்றதுக்காக. அவர் உபவாசம் இருக்கும் பொழுது பிசாசு வந்து சோதிக்கல. அவர் சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவன் வந்து அவர் சோதிக்கப்படும் பொழுது அவர் உபவாசத்தை கையில் எடுக்கிறார். ஏன்னா அந்த உபவாசத்தின் மூலமாக எந்த டைவர்ஷன் இல்லாம ஆவிக்குரிய பலத்தினால் நிறைந்து அவனை கடைசி வரைக்கும் ஜெயிக்கணும் என்ற தீர்மானத்தோடு 40 நாட்கள் தொடர்ந்து அவர் சோதிக்கப்பட்டார். 40 நாட்களும் அவர் உபவாசத்தோடு புசிக்கவும் குடிக்கவும் செய்யவில்லை. தண்ணீரோட குடிக்கல, கம்ப்ளீட் ஃபாஸ்டிங்ல இருந்து அவர் ஜெபிச்சிருக்கிறார். இந்த ஃபாஸ்டிங் முடியும் பொழுது 40 நாட்கள் முடிஞ்சிருச்சு. உடனே பிசாசானவன், சோதனைக்காரனாகிய பிசாசானவன் நிற்கிறான். வந்து நின்றுட்டு, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகபடி சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற கற்களை காண்பித்து சொல்லுகிறான். இந்த தேசத்தில், இந்த பாலஸ்தீன தேசத்தில் இந்த அப்பங்களை போலவே தோற்றம் கொண்டதான அழகான வட்ட வடிவமான கற்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அந்த கல் பார்க்கிறதுக்கு அப்பத்தை போலதான் இருக்கும். அப்பொழுது பிசாசானவன் வந்து கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்களாகபடி செய். இயேசு கிறிஸ்துவுக்கு இது செய்ய முடியும் இல்லையா? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவர், மண்ணை கண்ணா மாத்தினவருக்கு இந்த கல்லுகளை அப்பமா மாத்துறதெல்லாம் அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பிசாசு கேட்கிற விதத்தை பாருங்க. சும்மா வந்து நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு அவன் சொல்லல இல்லையா? பிளைண்டா வந்து நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அப்படின்னு சொல்லல. மாறாக நீ தேவனுடைய குமாரனை ஆனார். இல்ல, அது ஒரு வார்த்தை எழுகிற பாரு, நீ தேவனுடைய குமாரனை ஆனார். அந்த வார்த்தை தான் முக்கியம். அவன் சும்மா வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும், நீர் தான் பசியா இருக்கிறீரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசாமல் நீ தேவனுடைய குமாரனை ஆனார். எதுக்கு இந்த இடத்துல இவரை தேவனுடைய குமாரனையானால் என்று சொல்லி அவன் இந்த இடத்துல அவரிடத்துல வந்து பேச்சை ஆரம்பிக்கணும் இல்லையா? நீ தேவனுடைய குமாரனையானால் என்று அப்படி பேச்ச ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? வந்து நேரம் வந்து பேசியிருக்கலாமே. ஆனால் நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும் அவன் சொல்றான்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே அந்த இப்ப நமக்கு பைபிள்ல நமக்கு வாசிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சாப்டர் பிரிச்சிருக்குது சரிங்களா? மற்றபடி வந்து பைபிள் வந்து அப்படியே ஒரு சிங்கிள் புக். அப்படியே மத்திய முதல் அதிகாரத்துல 28ஆம் அதிகாரம் வரைக்கும் அது அப்படியே ஒரு சிங்கிள் புக். அது வந்து ஒரே புக்கு. அதுல வந்து நம்ம கவனித்து படிப்பதற்காக தான் அதிகாரங்களாகவும் வசனங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான். மற்றபடி வந்து பைபிள் வந்து ஒரே கட்டுரை மாதிரி அப்படியே ஒரு ஃபுல் புக். அப்படியே
அப்ப இந்த இடத்துல இதுக்கு முன்னால என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 13 அதிகாரத்துல 13 இருந்து 17 வரைக்கும் பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு வருகிறார். வந்து யோவான் ஸ்நானனால் ஞானஸ்நானம் பெற்று விட்டார். ஞானஸ்நானத்துக்கு வரும் பொழுதே யோவான் தடுக்கிறார். அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவர் யாருன்னு தெரியுது. உடனே, ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வரலாமா? நான் தான் உம்மிடத்தில் எடுக்க வேண்டும், நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்க, இல்ல, ஆண்டவர் சொல்றார், இல்லை, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்று சொல்லி யோவானை கன்வின்ஸ் பண்ணி இயேசு கிறிஸ்து பிதாவின் திட்டத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அவர் கரையேறுகிறார். கரையேறி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எதை ஜெபிச்சிருப்பாரு? பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் அப்படின்னு கேட்டிருப்பார். நான் அப்படிதான் நினைக்கிறேன். அப்ப கேட்ட உடனே, அவர் ஜெபம் பண்ண உடனே வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி இயேசு கிறிஸ்து மேல் வந்து இறங்கி அவருக்குள்ள ஆவியானவர் தங்கி விடுகிறார். தங்கின உடனே அந்த செகண்டே வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது. இந்த இடத்துல திரித்துவம், ஆண்டவருடைய திரித்துவர்கள். ஒரு பக்கம் இயேசு கிறிஸ்து மனிதனாய் நிக்கிறாரு, ஒரு பக்கம் ஆவியானவர் புறா மாதிரி வராரு. அடுத்த பக்கத்துல பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவோட பேசுறார். என்ன பேசுறாரு பாருங்க. இதேதான் அங்க பேசுறாரு. நீர் என்னுடைய நேசகுமார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இல்லையா? பாருங்க 17 வசனம், அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, 3:17. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இதுக்கு முந்தின வசனம் தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அதோட கண்டினியூஷன் தான் இது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு பப்ளிக்கா ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்து யார் என்பதை இப்பொழுது வெளியரங்கமாய் பிதா அறிக்கை செய்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ பரலோகம் இவரை யார் என்பதை அடையாளம் காட்டுகிறது. பரலோகம் இவர் யார் என்று அறிக்கை செய்கிறது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பிதாவாகிய ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வெளிப்படையாய் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமார். இத அங்கிருந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. இந்த சத்தத்தை எல்லாருமே, இவர் என்னுடைய நேசகுமார். சில இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக பிதா பேசும் பொழுது ஜனங்களுக்கு புரியும், சில இடத்துல புரியாது. படிக்க வேண்டாம், இப்ப நீங்க அப்புறமா படிச்சுங்க. யோவான் 12 அதிகாரத்துல நீங்க 24, 25, 26க்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு சம்பவம் அப்படியே வரும். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்னால அதெல்லாம் வரும். அப்ப வரும்போது, பிதாவே, நீர் என்னை மகிமைப்படுத்தும் அப்படிங்கிறார். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு வானத்திலிருந்து பிதா உடனே பேசுவார். இதே மாதிரிதான் அங்கே நடக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா வேற மாதிரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சத்தம் வரும், ஜனங்களுக்கு அதுக்கு யாருக்குமே இது என்னன்னு புரியல. இடி முழக்கம் வந்ததுன்னு வாங்க, ஜனங்களுக்கு ஏதோ இடி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமே தெரியுது, மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று பிதா பேசுறது இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தெரியும். மற்றவங்களுக்கு யாருக்குமே அது தெரியல. ஒரு இடி இடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல நடந்த காரியம் பாத்தீங்கன்னா அப்படி இடியெல்லாம் கிடையாது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் புரியும் வண்ணமாகத்தான் இந்த வார்த்தை இந்த இடத்துல பிதாவிடத்திலிருந்து வெளியே வருகிறது. இந்த சத்தத்தை இயேசு கிறிஸ்துவும் கேட்கிறாரு, யோவான் ஸ்நானனும் கேட்கிறாரு, அங்க கூடி இந்த ஜனங்களும் கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல பிசாசும் கேட்கிறான். இவர் என்னுடைய நேசகுமாரன் பிதா சொல்லிட்டார். ஓஹோ, நீர் நேசகுமாரனா? பிதாவாகி தேவன் போது நேசகுமாரன் என்று சொல்றாரா? சரி, பார்த்துருவோம். அதுதான் இங்க பிசாசுடைய காரியம். உண்மை நேசகுமாரன் என்று பிதா சொல்லிட்டாரு, பார்த்துருவோம், அதையும் பார்த்துருவோம். அவனுடைய சேலஞ்ச் எல்லாம் தான். அதனாலதான் அந்த ஆங்கிள் அப்படியே வர, அது அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று பிதா எப்போ அவரை பத்தி ஓப்பனா கன்ஃபெஸ் பண்ணாரோ, எப்போ ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரோ, அதே வார்த்தையை பிடிச்சிட்டு வந்துட்டான். பிதா சொல்றாரு, உங்க நேசகுமாரன்கிறாரு, பார்த்துருவோம், நீ நேசகுமாரன்ன்றது செக் பண்ணிடுவோம். அதனாலதான் நேரம் வந்து வேற எதையுமே பேசல, நீ தேவனுடைய குமாரனை ஆனாலும் ஆரம்பிக்கலாம் பேச. புரியுதா?
பிதா எப்படி முடிச்சாரோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறான். கரெக்டா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன்னு அவர் முடிச்சாரு. உடனே பார்த்தலாம், நீ நேசகுமார்னா நீ பிதாவுக்கு பிரியமானவரா, பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிதான் நீ தேவனுடைய குமாரனை ஆனாமல் அங்க ஆரம்பிக்கலாம். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும். இப்போ நம்ம லைனுக்கு வருவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். மத்தேயு 3 அதிகாரம் 17 இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிதாவினால் இங்கே வெளியரங்கமாய் அறிவிக்கப்படுகிறார். யோவான் 1:12 படி நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது, அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்படும் பொழுது உடனே நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்பார்மேஷன். என்னன்னா, நாம் சாதாரண மனிதர்கள் அல்ல, நாம் கர்த்தருடைய குமாரரும் குமாரத்தைகளுமாய் பிறந்திருக்கின்றோம். அப்ப பாருங்க, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட்டார். நம் ஒவ்வொருவரையும் அதே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து அவருக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மன்னிக்கப்பட ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த பிறகு நம்மளை பார்த்து டிக்ளேர் பண்றாரு, இவர் என்னுடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறாங்க. சரியா? எப்படி இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் முன்பாக அவர் தேவகுமாரன் என்று அறிக்கை செய்யப்பட்டாரோ அதே போல நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நாமும் தேவனுடைய குமாரன் என்றும் குமாரத்திகள் என்றும் நாமும் கர்த்தரால் அறிக்கை பண்ணப்படுகிறோம், அறிவிக்கப்படுகிறோம். சரியா? இது கேட்க நல்லா இருக்கு இல்லையா? பிதாவாகி தேவனே சொல்றாரு, நீ என் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினுடன் விசுவாசம் வச்சுட்ட, அந்த விசுவாசத்தோடு உன் பாவங்களை அறிக்கையிட்ட, அந்த பாவங்களை மன்னிப்பார் என்று விசுவாசிச்ச, என்னுடைய கிருபை கூட தாங்கி இருக்குது, அதனால நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டார். ரைட், நல்லா இருக்குது. இப்பதான் இவன் வந்து நிற்கிறான் பிசாசு. பிதாவாகி தேவன் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் உன்னை தன்னுடைய குமாரன் என்று சொல்லிட்டார், உன்னை தன்னுடைய குமாரத்தின்னு சொல்லிட்டார். இப்ப நீ ப்ரூவ் பண்ணு, நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நீ தேவனுடைய குமாரத்தியானால் இதை செய். நீ தேவனுடைய குமாரனை ஆனால், நீ தேவனுடைய குமாரத்தை ஆனால், இப்பதானே பிதா உன்னை பத்தி சாட்சி கொடுத்தாரு. நீ தேவனுடைய குமாரன் என்று உன்னை பத்தி சொன்னாரே, நீ தேவனுடைய குமாரத்தை என்று உன்னை பத்தி சொன்னாரே, ப்ரூவ் பண்ணு. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இதை செய். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல 40 நாள் அளவு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்கிறதுலே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. வாழ்நாள் முழுவதும் தான் ஒரு தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு. எப்படி நிரூபிக்கிறார்? நான் தேவனுடைய குமாரன், தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே செவி கொடுப்பேன், பிசாசே உனக்கெல்லாம் நான் செவி கொடுக்க முடியாது. இதுதான் அவர் அங்கு நிரூபித்த விதம். ஒவ்வொரு சோதனையிலும் இயேசு கிறிஸ்து செய்த காரியம் அதுதான். கல்லுகளை அப்பமாக்கும் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. மேலிருந்து தாழகுதியும் அப்பொழுது தேவதூதர் வந்து தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதி இருக்கிறதே. அப்போ அங்கேயும் சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. மூணாவது, சகல ராஜ்யத்தையும் அதன் மகிமை காமிச்சு என்னை பணிந்து கொள், எல்லாத்தையும் தரேன்.
ரொம்ப அழகா சொல்றார். அப்ப அளவு சாத்தானே விரட்டி அடிச்சிட்டார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுது தான் தேவனுடைய குமாரன் என்று பிதாவினால் அறிக்கை செய்யப்பட்டாரோ அன்று முதல் அவர் மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எடுத்து பரமேறி செல்கிற வரைக்கும் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். பிதா அறிக்கை செய்யறதுக்கு முன்னால அந்த காரியம் வரல. 12 வயசுலயோ அதுக்கு பிறகோ எந்த நேரத்திலையுமே தேவனுடைய குமாரனை ஆனால் பேச்சே வரல. ஆனா எப்பொழுது பிதா அவரை தேவனுடைய குமாரன் சொன்னாரோ அது முதல் அவர் தான் தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு இருந்துச்சு. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்றைக்கு தேவனுடைய குமாரனும் குமாரத்தைகளமா இருக்கிறீங்க. அந்த நேரம் முதல் இது உலகத்தில் வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் நான் ஒரு தேவனுடைய குமாரன், நான் ஒரு தேவனுடைய குமாரத்தை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். புரியுதா? அப்ப நம்ம தேவனுடைய குமாரனும் குமாரத்தையும் என்று பிதா சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையை அவன் பிடிச்சுக்கிறான். பிடிச்சு நீ நிரூபி, அவர் சொன்னார்ல, நிரூபி. பிதா சொன்னார்ல, நீ தேவனுடைய குமாரன், ப்ரூவ் பண்ணு. இல்ல, நம்முடைய லைஃப் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கிறோம். டெய்லி டெய்லி நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தை விட்டு பரமேறி சென்று பரலோகத்துக்கு போற வரைக்கும் டெய்லி நம்ம யார் என்பதை பிசாசுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாம் ஒரு தேவனுடைய குமாரன், நான் ஒரு தேவனுடைய குமாரத்தி என்று நம்மை நாம் ப்ரூவ் பண்ணணும். டெய்லி அவன் சுத்தி வந்து நிக்கிறான். நீ யாரு? நீ தேவனுடைய குமாரனா? நீ தேவனுடைய குமாரத்தியா? இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை வச்சிருக்கிறியா? அவருடைய நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா? அவருடைய ரத்தத்தினால உன் பாவம் கழுவப்பட்டிருக்கா? எல்லாம் இருக்குதா? சரி, இதெல்லாம் இருக்கட்டும். நீ தேவனுடைய குமாரன் என்பதை உன்னுடைய வாழ்க்கையில நான் வைக்கிற டெஸ்ட் நடுவில் நீ கரெக்டா ப்ரூவ் பண்ணி காட்டு. அப்போ தினமும் நீங்களும் நானும் நாம் யார் என்பதை பிசாசு சோதிக்கிறான். அவனுக்கு முன்பாய் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவன் என்ன சொன்னாலும் நான் தேவனுடைய குமாரன், தேவனுக்கு மாத்திரமே கீழ்ப்படிவேன், பிசாசை உனக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லுகிறதான ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள் இருக்க வேண்டும். புரியுதா? பிசாசு இந்த மாதிரி நிறைய சொல்லுவான், இதை செய்ய அதை செய்யுமா. அப்ப ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் தேவனுடைய குமாரன் என்பதை பிசாசுக்கு நிரூபிக்கணும். நான் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தை என்பதை பிசாசுக்கு நான் நிரூபிக்கணும். அதனாலே பிசாசோடு எந்த விஷயத்தையும் உடன்படவே மாட்டேன். என்னை தனிமைப்படுத்திக் கொள்வேன், என்னை தற்காத்துக் கொள்வேன், என்னை கர்த்தருக்குள் என்னை ஒழித்து மறைத்து வைத்துக் கொள்வேன். பிசாசு என் வாழ்க்கையின் மேல் செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். இதை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. என்றைக்கு நாம் டிக்ளேர் பண்ணப்பட்டோமோ தேவனுடைய குமாரன் என்று, அந்த நாள் முதல் ஆண்டவருக்கு முன்பாகவும் பிசாசுக்கு முன்பாகவும் நாம் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளுங்கள். எப்பவுமே நீங்க நிரூபிக்கணும். தோத்து போய் நிக்க கூடாது, தோத்து போய் தலை குடிச்சிட்டு நிக்க கூடாது. நான் தேவனுடைய குமாரன் சொல்லிக்கிறேன், ஆனா நான் அப்படி இல்லையே அப்படின்னு தோத்து போய் நிக்க கூடாது. நிரூபிக்கணும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? சோத்திரம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் அருமையான பிதாவே, பிசாசானவன் ஒவ்வொரு நாளிலும் எங்களுக்கு முன்பாக வந்து நின்று நீ தேவனுடைய குமாரனை ஆனால் அப்படின்னு கேட்கிறான்பா. அவன் எங்களை பார்த்து நீ தேவனுடைய குமாரனை ஆனால் என்று அவன் கேட்கும் பொழுது நாங்கள் அந்த நேரத்தில் தாமே உமக்குள் பலன் கொண்டு பிசாசுடைய ராஜ்யத்தை முழுவதுமாய் சங்கரிக்க வேண்டும். அப்பா, முற்றிலுமாய் நாங்கள் அவனை சங்கரிக்க வேண்டும். நாங்கள் அறைகையிட்டு நாங்கள் ஜெயம் எடுத்து அவனை வெட்கப்படுத்த வேண்டும். அப்பா, ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காக சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். நாங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். ஆகையால் எப்பொழுதும் எங்கள் ஆண்டவரோடு இருப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, சகல அவருடைய மனவாதி. ஆமென்.